திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பிஜி டிப்ளமோ யோகாக்கு அடுத்த சப்ஜெக்ட் சைவ சித்தாந்தம் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம யோகாவோட விளக்கமே என்ன பார்த்தோம்? இந்த உடலுக்குள்ள இருக்கிற மனம், மனதுக்குள்ள இருக்கிற ஆன்மா, இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு கலை தான் யோக கலை அப்படின்னு பார்த்தோம். இந்த உடல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டு இருக்கோம் சயின்ஸ் ஆஃப் யோகால. இந்த உடல்ல வந்து என்னெல்லாம் மண்டலங்கள் இருக்கு, அது என்ன இயக்கம் பண்ணுது, என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத உடலை பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்குவோம். அடுத்து மனம்னா என்ன, மனம் என்ன செய்யும் அப்படிங்கிறதும் நம்ம படிக்க போறோம். அதை அடுத்து எம்எஸ்சி யோகால நம்ம அதை படிக்க போறோம். இப்ப ரொம்ப டீட்டெயில்டா மனதை பத்தி படிக்காம அடுத்த வருஷம் மனதை பத்தி படிக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மா எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சாதான் யோகாவோட உண்மையான விளக்கம் வந்து நமக்கு புரியும். உடல் எப்படி இருக்கும், மனம் எப்படி இருக்கும், ஆன்மா எப்படி இருக்கும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மூணையும் எப்படி இந்த யோகம் வந்து இணைக்குது, நம்ம எப்படி இந்த மூணையும் இணைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த ஆன்மாவை நம்ம உணர்றதுக்கு அது எப்படி இருக்கும் என்னங்கிறத பலரும் பல விதத்துல சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரியான விளக்கம் தான். இப்ப கிறிஸ்டியன்ஸ்ட போய் கேட்டோம்னா அந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஜீசஸ் தான் அதை கைட் பண்றாரு. ஜீசஸ் கிட்ட நம்ம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணோம்னா அந்த ஆன்மாவை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கும். இந்த வைணவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க வந்து எல்லாமே இயக்குறது வந்து கிருஷ்ணர் தான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி சொல்லி நம்ம அந்த ஆன்மாவை அடைய முடியும். அந்த இறைப்பொருள் தான் ஆன்மா. வெளியில இறைவன் எப்படி இருக்காரோ அவர் தான் உள்ள ஆன்மாவாவும் இருக்காரு, அவர் தான் உள்ள இருந்து அதையும் இயக்குறாரு அப்படின்னு எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். எல்லாமே சரியான கருத்து தான். நம்ம ஒரு மதத்துல இருந்துட்டு மற்ற மதங்களை பத்தி முழுமையா புரிந்துக்காம அதை போய் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்ப நமக்குன்னு ஏதாவது ஒரு இதை பிடிச்சு அதனுடைய வழியில போனாதான் அந்த ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால நாம வந்து எடுத்துக்கிறது ஆன்மானா என்ன அப்படிங்கிறத உணர்றதுக்கு நாம எடுத்துக்கிட்டது வந்து சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாம வந்து இந்த ஆன்மாவை புரிஞ்சுக்க போறோம். ஆனால் நீங்க ஏற்கனவே கிறிஸ்டியானிட்டியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுவும் சரிதான். அப்ப இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிக்க வேண்டியதில்லை. இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப நம்ம எடுத்துக்கிட்டது வந்து சைவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா முடிவு. One second. ஹலோ, சொல். சாரி, கண்டினியூ பண்ணலாம். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பார்க்கலாம். சித்தாந்தம் அப்படின்னா சித்தம் பிளஸ் அந்தம். சித்தம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய நெற்றிக் கண்ல இருந்து நமக்கு தோன்றக்கூடியது. இந்த நமக்கு 3 கண்கள் இருக்கு அப்படின்னா இந்த இடது கண் வந்து முடிந்து போனது, அதை எல்லாத்தையும் பார்த்து அதை எல்லாத்தையும் சிந்திக்குது அப்படின்னா வலது கண் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன, அதை பத்தி யோசிக்குது, அதை பார்க்குது, அதை சிந்திக்குது அப்படின்னா இந்த 3வது கண் தான் அஹ், இந்த இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தாண்டின சில விஷயங்களை அதால தான் சிந்திக்க முடியும். நமக்கு இந்த 2 கண்கள் இருக்கிறனால நம்ம இந்த குழப்பத்திலேயே தான் இருப்போம். இந்த சித்தர்களால என்ன பண்ண முடியும்னா அந்த நெற்றிக் கண்ணை திறந்து அதன் மூலமா சிந்திக்க முடியும். அதுதான் வந்து சித்தம். அது வந்து உயர்ந்த ஞானமா கருதப்படுது. அப்ப அந்த சித்தம் தான் வந்து சித்தாந்தமா வருது. அந்தம் அப்படின்னா முடிவு. அந்த ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய முடிவு அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் அப்படிங்கிறது. அதாவது முடிந்த முடிவு.
இப்ப அந்த சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. பூமி வந்து இப்படி இயங்குது, பூமியை சுத்தி இத்தனை கோள்கள் இருக்கு அப்படின்னு சித்தாந்தத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து எந்த காலத்திலையும் அதை வந்து நம்மளால திருத்த முடியாது. அதுதான் முடிவான உண்மை. அவங்க அந்த அளவுக்கு அதை அலசி ஆராய்ந்து அதை இறுதியான ஒரு முடிவா கொடுத்திருக்காங்க. அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் சித்தாந்தம். முடிவான முடிவு அப்படிங்கிறது பொருள். சைவம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்ம பொதுவா அசைவம் சைவம் அப்படின்னு உணவையே நாம வந்து நினைச்சிட்டு இருப்போம். உணவுல தான் சைவ உணவு அப்படின்னு. சைவம்ங்கிறது அப்படி கிடையாது. அசையும் அசையா பொருள் இரண்டும் சேர்ந்தத சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசையும் அசையா பொருள்னா எந்த பொருள்கள் எல்லாம் அசையும்னா, உயிரோட இருக்கிற பொருட்கள் அனைத்தும் அசையக்கூடியவை. அசையாதது எது அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். அப்ப அசையும் அசையாதது அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள அடங்கிரும். லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் இரண்டும் சேர்ந்ததுதான் சைவம். அப்ப சைவ சித்தாந்தம்னா இந்த பூமியில இதுவரைக்கும் தோன்றியது, இனி தோன்ற போறது, நமக்கு தெரிந்தது தெரியாதது அனைத்தினுடைய அந்தம், அதனுடைய முடிவு என்ன, அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நெறிதான் சைவ சித்தாந்தம். அது வந்து மதம் கிடையாது. நம்மளுடைய வாழ்வியல் முறையா ஒரு காலத்துல அந்த சைவ சித்தாந்தம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வந்து அந்த சைவத்துக்குள்ளேயே பல வேறு சைவங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் வேற மதங்கள் எல்லாமே தோன்றி அது அப்படியே கிளைகளா பிரிந்துருச்சு. நம்ம பார்க்கிறது அந்த சைவ சித்தாந்தம் அஹ் எ- எ- ஆரம்பத்துல எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதே இதை அப்படியே நம்ம உணர்ந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அசையும் அசையாத பொருள். அப்ப எல்லாத்த பற்றியும் படிக்க போறதுதான் சைவ சித்தாந்தம். அப்ப இந்த முடிவு எது? சித்த அந்தம் சொல்றோம் இல்லையா? அந்த முடிவு எது? எதை நம்ம படிச்சோம்னா முழுமையா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல ஆதிய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆதியும் அந்தமும், அந்த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உள்ள அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் அதை முழுமையா உணர்வோம். இந்த சைவ சித்தாந்தம் எப்படி முழுமையா அதுல சொல்லிடுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆதியும் அந்தமும் ஒண்ணு அப்படிங்கிறத புரிந்து சொல்றதுதான் வந்து சைவ சித்தாந்தம். அதாவது இந்த பூமி வந்து எங்க தொடங்குச்சோ அதுக்குள்ளேயே தான் திரும்ப போய் முடிய போகுது. ஆதியும் அதுதான், அந்தமும் அதுதான் அப்படின்னு சொல்றதுதான் சைவ சித்தாந்தம். இப்ப அத அத பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம். அப்ப இதுல அந்த ஆதி எது, அந்தம் எது, ஆதியும் அந்தமும் எது ஒரே பொருள் அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதற்கு நாம கொடுத்த பெயர் தான் வந்து சிவம். அப்ப சிவம் தான் சைவ சித்தாந்தத்துடைய ஆதி பொருளும் அதுதான், அந்தமா இருக்கக்கூடிய பொருளும் அதுதான். இப்ப சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது சிவமாம் தன்மைய சொல்லக்கூடியது. எது அசையும் எது அசையாததோ எல்லாத்துக்குள்ளேயும் யார் இருக்கானா சிவம் இருக்காரு. சிவம் தான் அந்த பொருளுக்கு ஆதியுமாவும் இருக்காரு, அந்தமுமாவும் இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் சைவ சித்தாந்தம். அப்ப நம்ம இந்த சைவ சித்தாந்தத்துல படிக்க போறது எல்லாமே சிவத்தை பத்தி தான் படிக்க போறோம். இத இத வந்து நம்ம சிலருக்கு சிவனை பத்தின விஷயங்கள் தெரியாது, இல்ல மறுப்பு கொள்கைகள் இருக்கும். எது இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப இந்த சைவ சித்தாந்தம் அப்ப எப்படி தோன்றுச்சு, யார் இதெல்லாம் கொண்டு வந்தா, அவங்க சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ள வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விளக்கம் தர மாதிரி இந்த சைவ சித்தாந்தம் வந்து இருக்கும். சரி, இப்ப இத வந்து ம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த சித்தர்கள் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்துல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து குரவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குரவர்கள்னா குருமார்கள். நமக்கு இந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கறவங்க தான் வந்து குரவர்கள். அப்படி பார்க்கும்போது சைவ சமயத்துல வந்து இரண்டு விதமான குரவர்கள் வந்து இருக்காங்க. ஒண்ணு வந்து சைவ குரவர்கள், இன்னொன்னு சந்தான குரவர்கள்.
சைவ சமய குரவர்கள், சைவ சந்தான குரவர்கள் அப்படின்னு இரண்டா நாம பிரிப்போம். இவங்க இரண்டு பேரும் தான் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு என்ன சொல்றது தூணா இருந்தவங்க, ஆணி வேரா இருந்தவங்க. அந்த சைவம் அப்படிங்கிற வார்த்தைய கொடுத்தவங்க இவங்க தான். அந்த சிவம் அப்படின்னு அதற்கு பெயர் வைத்ததும் இவங்க தான். அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு விளக்கமா சொன்னது எல்லாமே இந்த குரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அல்ல அந்த சைவ சமய குரவர்கள் நமக்கு நல்லா தெரிந்த 4 பேரு. அவங்க யார் யாருன்னா ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவங்க தான். இந்த 4 பேருமே எப்பயுமே ஒரே ஆஹ் ஒரே மாதிரி நிக்கிற மாதிரி சிலைகள் இருக்கும். நம்ம இந்த 4 பேரையும் ரொம்ப தனித்தனியா பார்க்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க சைவ சமயத்துக்காக அதிகமா தொண்டு ஆற்றிய குரவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களுடைய சிலைகள் எப்பவுமே நிற்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு பொருள் என்னன்னா இவங்க நடந்துகிட்டே இருக்கிறவங்க அப்படிங்கிறத குறிக்குது. இந்த மாணிக்க வாசகர் கதை, அப்பர் கதைகள்லாம் பார்த்தா அவங்க இந்த ஊருக்கு போனாங்க, அப்புறம் அங்க இருந்து இங்க போனாங்க, அங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கும். முதலை கிணத்துல அந்த குளத்துல இருந்து முதல்ல வரும். இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? அவங்க ஒவ்வொரு ஊருக்கா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த சமயக்குறவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணம் எதுவா இருந்துச்சுன்னா, இந்த சைவ சமயத்தை நாம இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும், பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிகமா நடந்து போய் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பிரச்சாரம் பண்ற மாதிரி, இந்த மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்தோம்னா திருவாசகத்துக்கும் ஒரு வாசகத்துக்கும் உருகாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ இனிமையா இருக்கும். நம்ம பாடி ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களுடைய அந்த பிளஸ்ன்னு சொல்ற மாதிரி. அப்ப அந்த பாடல்களுடைய பொருள் எப்படி இருக்கும்னா, நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்துட்டேன். அந்த ஆன்மாவோட நான் இணைந்துட்டேன். இணைந்த பிறகு நான் எப்படி ஃபீல் பண்றேன்? அது ஒரு ஒரு சந்தோஷமான நிலையா இருக்கு. அந்த அப்பரை ஒரு செங்க காலவாசலுக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. அப்ப கூட அவர் ஒரு வீணை மீட்டுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான நிலை இருக்கு அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த மாதிரி தான் இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். அதாவது இறைவனை நாம அடைந்த பிறகு நமக்கு என்ன நிலை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பாடல்கள் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதை கேட்கும் போதே நமக்கு என்ன தோணும்? பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். என்னப்பா? 4 பேர் பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், 4 பெருமக்கள். அது எல்லாமே இதுல புக் நோட்ஸ்ல இருக்குப்பா, நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இவங்களுடைய நோக்கமே அந்த அவங்க அடைந்த அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணருங்க, இறைவனை உணருங்கன்னு சொல்லி பாடுற மாதிரியே பாடல்கள் இருக்கும். இவங்க சைவ சமய குரவர்கள். அடுத்து வரவங்க யாருன்னா சைவ சந்தான குரவர்கள். இந்த சந்தான குரவர்கள் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா உட்கார்ந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்களுடைய படங்கள் பார்த்தா உட்கார்ந்தே இருக்கும். அப்ப அதுக்கு பொருள் என்னன்னா இவங்க அந்த சமயக்குறவர்கள் மாதிரி நடந்து போய் அந்த பிரச்சாரம் பண்ற மாதிரி அந்த இறை நாமத்தை பாடி அப்படிலாம் இல்லை. இவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா? அந்த சித்தத்துல இருந்து வர்றது அவங்களுடைய சிந்தனை. நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதற்கு ஒரு முடிவு கொடுக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு. அப்ப அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து பல விஷயங்களை சிந்தித்து அதை பாடல்களா இயற்றி இருக்காங்க. அப்ப இந்த சந்தான குரவர்களுடைய பாடல்களை கேட்கும்போது நமக்கு அது ஒரு ராகம் போட்டு மனப்பாடம் பண்ணி பாடுற மாதிரிலாம் இருக்காது. திருவாசகம் மாதிரி அது ஈஸியாலாம் இருக்காது. அது எல்லாமே நிறைய புது வார்த்தைகள்,
இந்த உடல்னா என்ன, மனம்னா என்ன, உடல் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து அவங்க பாடல் வரிகளா எழுதியிருப்பாங்க. அப்ப அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும். இது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம சிந்தித்து அது சரியா தவறா, அப்ப அவங்க சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பாடம் படிக்கிற மாதிரியான பாடல்களா அவங்களுடைய பாடல்கள் இருக்கும். அதுதான் சந்தான குரவர்கள். இப்ப இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே சைவத்துல தான் இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அத வந்து பூனை மார்க்கம், குரங்கு மார்க்கம் அப்படின்னு சொல்லி இரண்டா பிரிப்பாங்க. சைவ சமயத்துக்குள்ளேயே இரண்டு மார்க்கம் இருக்கு. மார்க்கம்னா நம்ம பின்பற்ற வேண்டியது. அப்ப அவங்க வந்து இரண்டு மார்க்கம் கொடுத்திருக்காங்க. உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த பூனை மார்க்கம்னா என்னன்னா, பூனை வந்து குட்டி போட்டுச்சுன்னா, அது 4 குட்டி போட்டா கூட அந்த பூனை என்ன செய்யும்னா, அதோட வாயில அந்த குட்டிய வந்து கவ்விக்கும். எங்க போனாலும் வாயில கவ்விட்டு அது போகும். அந்த பூனைக்குட்டி பார்த்தா அது எந்த டென்ஷனும் இருக்காது. அது பாட்டுல ரிலாக்ஸா இருக்கும். இந்த பூனை வாயிலே கவ்வி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும். திரும்ப வந்து அடுத்த பூனைக்குட்டிய கவ்விட்டு போய் வைக்கும். அந்த பூனை தான் வந்து ரிஸ்க் எடுத்து இங்கிட்டும் அங்கிட்டுமா அலையும். அந்த பூனைக்குட்டி வந்து ரொம்ப சேஃபா ரிலாக்ஸா இருக்கும். இது பூனை மார்க்கம் அப்படின்னு சொல்றது. அதே இது குரங்கு மார்க்கம்னா என்னன்னா, குரங்கு வந்து குட்டி போட்டா என்ன செய்யும்னா, அந்த குரங்கு வந்து அந்த குட்டிய வந்து தொடவே செய்யாது. அந்த குட்டி தான் போய் அந்த அம்மா குரங்க வந்து கட்டி பிடிச்சுக்கும். இந்த குரங்கு அது வாட்டுல ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவும். அந்த குட்டி சேஃபா இருக்கா என்னங்கிறதையே அது கண்டுக்காது. அது ரிலாக்ஸா தாவும் போகும் எல்லாம் செய்யும். ஆனா ஃபுல் ரிஸ்க்கும் யார்கிட்ட இருக்கும்னா அந்த குரங்கு குட்டி கிட்ட இருக்கும். அந்த குட்டி தான் வந்து ரொம்ப சேஃபா அதை இறுக்கி பிடிச்சிருக்கணும். அந்த குட்டி வந்து கைய விட்டுருச்சுன்னா அந்த குட்டியோட உயிர் வந்து போயிரும். குரங்கு அந்த அம்மா குரங்கால ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அந்த பூனை மார்க்கத்துல ரிஸ்க் ஃபுல்லா அம்மாக்கு, இந்த குரங்கு மார்க்கத்துல ரிஸ்க் ஃபுல்லா அந்த குட்டிக்கு. இதுதான் வித்தியாசம். இப்ப அதை எதுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, நம்ம அந்த சைவ சமய குரவர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த திருவாசகம் மாதிரி அந்த இனிமையான பாடல்கள பாடுறது எப்படின்னா, பூனை மார்க்கத்துக்கு சமமானது. அதுல வந்து எந்த கேள்வியும் கிடையாது. அதுல வந்து உனக்கு மேல இறைவன் தான் இருக்காரு. அவர் தான் உன்னை பற்றி இருக்காரு. நீ அவருடைய கால்ல போய் சரண்டர் ஆயிட்டேன்னா, அவர் உனக்கு அந்த யோகத்த குடுத்துருவாரு. இந்த மாதிரி அதுல இருக்கும். நம்ம சரி சரின்ட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே போயிட்டோம்னா அது பூனை மார்க்கம். அப்ப ரிஸ்க் எல்லாம் யார் எடுத்துக்குவாருன்னா சிவம் எடுத்துக்குவாரு. சிவம் தான் அந்த அம்மா பூனை மாதிரி. அம்மா பூனைனாலும் சிவம் தான், அம்மா குரங்குனாலும் சிவதான். நம்ம வந்து அந்த குட்டிகள் மாதிரி. அப்ப இந்த சமய குரவர்களுடைய நெறியில நாம போயிட்டோம்னா நம்ம அந்த பூனைக்குட்டி மாதிரி ரிலாக்ஸா இருந்துக்கலாம். அந்த சிவமே நம்மளை கூட்டிட்டு போய் அந்த ஞானத்தை வந்து கொடுத்துருவாரு. அந்த நெறிய நமக்கு அழிச்சிருவார். அந்த யோக நிலைக்கு போயிருவோம். இந்த சந்தான குரவர்களுடைய நெறி எப்படின்னா அந்த குரங்கு மார்க்கம் மாதிரி. சிவம் வந்து அவராட்டுல இருப்பாரு. நாம வந்து அந்த குரங்கு குட்டி மாதிரி இது சரிதானா, ஏன் இந்த தத்துவத்துல இது வராதா, மனமுக்கு அப்புறம் இந்த புத்தி தான் வருமா, இந்த உடல் அழிஞ்ச பிறகு ஏன் நமக்கு இன்னொரு பிறவி இல்லையா, புண்ணியம்னா என்ன, இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம அந்த குரங்கு குட்டி மாதிரி நம்ம அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருப்போம். சிவத்தை வந்து அவர் அவர் பாட்டுல இருப்பார். நம்மளா தேடி போய் எந்த இது கரெக்ட்னு பார்த்து பிடிச்சுக்கிற மாதிரி. இது இரண்டும் தான் இதற்கான வித்தியாசம். ஆனா இந்த சைவ சித்தாந்தத்துல நாம இப்ப எதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அந்த குரங்கு மார்க்கம். ஏன்னா நம்ம வந்து வளர்ந்த விதம் அப்படி. என்ன சொன்னாலும் நம்மளோட புத்தி வந்து சரின்னு அதை ஏத்துக்காது. ஏன் இது இப்படி இல்லையா, இந்த உலகத்தை வந்து கடவுள் தான் படைத்தாரா, அதுவா எப்படி தோன்றும், இப்படியே நம்ம மனசு வந்து எதையுமே ஏத்துக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் கேட்போம். சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்புறோன்போம். சித்தர்கள் சொன்னதை நம்புறோன்போம். இந்த மனசு வந்து இப்படியே குரங்கு புத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து அந்த குரங்கு குணம் இருக்கிறனால நம்ம அந்த குரங்கு மார்க்கத்துல போனோம் அப்படின்னா நம்மளால அந்த இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது. இது இரண்டுமே என்னன்னா, அந்த ஞானிகள் சொல்றது ரெண்டுமே ஒரே இடத்துல போய் முடியும்.
ஒரு காலத்துல நம்ம எப்படின்னா இந்த குரங்கு மார்க்கத்துல தான் போவோம். இது சரியா அது சரியான்னு அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நமக்குள்ள அந்த பூனை மார்க்கம் வந்துரும். நம்மள அறியாமலே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இந்த இது வந்து ஒரு கடல் மாதிரி, இதுல நம்மளால விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியாது, அதனால சரண்டர் பண்ணிடுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில நாம அந்த பூனை மார்க்கம் மாதிரி சரண்டர் ஆயிடுவோம். இந்த பூனை மார்க்கத்துல இருக்கிறவங்க என்னன்னா எல்லாமே சிவம் சிவம்ட்டு போனாலும் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்து எல்லாமே புரியும். ஓ, இது இப்படி நடந்துச்சா, இதனால இந்த உலகம் தோன்றுச்சா, இந்த உலகத்தை அப்ப கடவுள் படைக்கலையா அப்படின்னு ஒரு இடத்துல இந்த குரங்கு மார்க்கம் மாதிரி நமக்கே எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறமாவும் நாம அவர்கிட்ட போய் திருவடிய சேர்ற நிலை. அப்ப இரண்டுமே அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் கடைசியா ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல விட்டுரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சமயக்குறவர்கள் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான். இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது இல்லையா? அது என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதனால இந்த சந்தான குறவர்களுடைய நெறியையும் நாம வந்து பார்க்கலாம். அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது சந்தான குறவர்கள். இந்த சந்தான குறவர்கள்ல ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க அகச்சந்தான குறவர்கள், இன்னொருத்தவங்க புறச்சந்தான குறவர்கள். அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம், புறம் அப்படின்னா வெளியில. அதான் இந்த இடத்துல நம்ம உள்ள வெளியங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இப்ப நான் வந்து சைவ சித்தாந்தம் ஒரு டீச்சர்கிட்ட நான் படிச்சிருக்கேன். அந்த டீச்சர் இன்னொரு டீச்சர்கிட்ட படிச்சிருப்பாரு அப்படி. அப்ப அந்த வந்த டீச்சர் வந்து அவருக்கு 100% தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரால 90% தான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த 90% வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 80% தான் புரிஞ்சிருக்கும். அவரால 70% தான் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் அந்த 70% வாங்கினவரால 60 தான் புரிய முடியும், 50 தான் கொடுக்க முடியும். அப்படியே வந்து வந்து கடைசியா எனக்கு வரும்போது வெறும் 10% தான் வந்திருக்கும். அதை நான் புரிஞ்சு அதை நான் உள்வாங்கி கொடுக்கும்போது அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருது இல்லையா? அந்த ஞானம் வந்து முழுமையா வராது. நமக்கு உள்ள இருந்தாலும் அதை வெளியில கொடுக்கறப்ப குறையும், வாங்குறப்ப இன்னும் குறையும். அப்ப அந்த அகச்சந்தான குறவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற மாதிரி முழு ஞானத்தையும் உள்வாங்கியவர்கள். அடுத்து வரக்கூடிய புறச்சந்தான குறவர்கள் அந்த முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இருந்து அந்த ஞானத்தை வாங்கினவங்க. அப்ப அவங்களுக்கு அது கொஞ்சம் குறைவா வர்ற மாதிரி. இதுதான் அந்த இரண்டுக்குமான வித்தியாசம். அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள். அப்ப அந்த அகச்சந்தான குறவர்கள் யாரு, முழு ஞானத்தையும் வாங்கினவங்க யாரு அப்படின்னு பார்க்கலாம். அது யாரு அப்படின்னா நந்தி தேவர். நந்தி தேவர்னா அந்த கோயில்ல சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தியா இருப்பார் இல்லையா? அவரை தான் நம்ம நந்தி தேவர் அப்படின்னு சொல்றோம். அவருடைய வேலையே என்னன்னா அவருடைய மூச்சு காற்றும் சிவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவருடைய கண்ணு, அவருடைய உடல் செயல் எல்லாமே வந்து சிவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப முதல் ஞானம் யாருக்கு? அந்த சிவம் தான். சிவத்துடைய ஞானத்தை தான் இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்க்க போறோம். அப்ப சிவம் வந்து முழு விளக்கத்தையும் யாருக்கு கொடுத்தாருன்னா முத கொடுத்தது நந்தி தேவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அகச்சந்தான குறவர்கள்ல வர்றவர் வந்து நந்தி தேவர். அப்ப நந்தி தேவருக்கு யாரு குருவா இருந்தாருன்னா அந்த சிவபெருமானே குருவா இருந்து இந்த சைவ சித்தாந்தத்தை கொடுத்திருக்காரு. இது இது வந்து இதுதான் இதனுடைய இப்படிதான் நாம இத படிக்க முடியும். அது எப்படி சிவபெருமான் இறங்கி வந்தாரா, எப்படி ஞானத்தை கொடுத்தாரா, அந்த கேள்விக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. ஏன்னா குரு எங்க இருக்காருன்னா நமக்குள்ள இருக்காரு. நம்மளுடைய அந்த மூன்றாவது கண் திறக்கும் போது நமக்கு அந்த சிந்தனையாவே அந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த அறிவை வந்து கொடுக்கும். அந்த மாதிரிதான் நந்தி தேவருக்கு வந்து சிவபெருமானே குருவா வந்து அந்த ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து ஞானத்தையும் கொடுத்து அந்த சைவ சித்தாந்தத்தை கொடுத்தவர் சிவபெருமான் நந்தி தேவருக்கு வந்து கொடுத்திருக்காரு. இந்த நந்தி தேவருக்கு வந்து யார் மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா சனற்குமாரர்கள் வந்து மாணவர்களா இருந்தாங்க. அப்ப நந்தி தேவர்கிட்ட இருந்து படித்தவர்கள், அந்த ஞானத்தை பெற்றவர்கள் வந்து சனற்குமாரர்கள். அந்த இப்போ
ஓ, அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு 50 பேர் பாடம் படிச்சாலும் அந்த குருக்கு வந்து ஒரு 4 பேரு தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அந்த குருவோட எல்லா விஷயத்தையும் அந்த 4 பேருக்கு தான் புரியும். அவங்க தான் அடுத்த குருவா வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க சனற்குமாரர்கள். அவங்கள அடுத்து வந்த ஒரு மாணவர், அவங்களுக்கு வந்த மாணவர் தான் வந்து சத்திய ஞான தரிசினிகள். அவரு அவங்களுடைய மாணவர். அடுத்து அவரு அந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவங்களுடைய மாணவர்கள்ல ஒருத்தர் அடுத்த குருவா வந்தவர் யாருன்னா பரஞ்சோதியார். அப்ப இந்த 4 பேரு தான் அகச்சந்தான குரவர்கள். நந்திதேவர், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், அப்புறம் பரஞ்சோதியார். இதோட அந்த அகச்சந்தான குரவர்கள் முடிஞ்சிருது. அடுத்து இந்த பரஞ்சோதியார்ல இருந்து அந்த ஞானம் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா மெய்கண்டாருக்கு போகுது. அப்ப புறச்சந்தான குரவர்கள்ல வரக்கூடியவர் யாரு அப்படின்னா மெய்கண்டார். அடுத்து மெய்கண்டாருடைய மாணவரா யாரு வர்றாரு அப்படின்னா அருநந்தி சிவம். அவர்தான் மெய்கண்டாருடைய மாணவரா வர்றார். அதுக்கப்புறம் வர்றவர் வந்து மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருக்கு அப்புறம் அடுத்து வர்றவர் உமாபதி சிவம். இந்த இந்த 4 பேர் புறச்சந்தான குரவர்கள். அடுத்து இந்த உமாபதி சிவத்துக்கு அப்புறம் நிறைய குருமார்கள் அடுத்து அவங்க கிட்ட இருந்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே குரவர்கள் தான். அது அப்படியே நிறைய வழி வழியா அந்த ஒரு குருகுலம்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல வந்தது தான் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆதீனங்கள் அப்படின்னு பாக்குறோம்ல, மதுரை ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம். இந்த மாதிரி இந்த ஆதீனங்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த சந்தான குரவர்கள்ல இருந்து அப்படியே வழி வழியா வந்தவங்க அந்த ஆதீனங்கள். அப்ப இப்ப அந்த நந்தி தேவர்கிட்ட இருந்து அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப அந்த ஆதீனங்கள் தான் வந்து இந்த சிவாச்சாரியர்களா அந்த மாதிரி வந்து அந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கறதும் இதுவுமா இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா அது வந்து இந்த இந்த படிப்பு வந்து பரம்பரை படிப்பு மாதிரி. இந்த எப்படி ஒரு நகை செய்யறவங்க கிட்ட இருந்து அவங்க குடும்பம் தான் அந்த தொழிலை அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்தமும் ஒரு காலத்துல அந்த குலப்படிப்பு மாதிரி அவங்க குலத்துக்குள்ள மட்டும்தான் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சிலர் வந்து இது வந்து மிகப்பெரிய ஞானம், எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் இருக்காரு, அந்த சிவத்தை அடையிறது தான் சைவ சித்தாந்தம், அதை ஏன் வந்து எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு இப்படி மறைப்பொருளா இதை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டது. சைவ சித்தாந்தம் ஒரு காலகட்டத்துல எல்லாராலையும் படிக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இத அதுக்கப்புறம் இந்த ஆதீனம் தாண்டி நிறைய பேர் அதை படிக்கிறதும் அதை கற்பிக்கிறதும் இப்ப அந்த அந்த பழக்கமே இல்லை. அப்படியே வழி வழியா அவங்க மட்டுமே படிச்சுக்கிட்டு வர்றதும் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதுக்குள்ளேயே அந்த நிறைய கதைகள் வரும். யாரெல்லாம் போராடி இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், அவங்க எந்த குலமா இருந்தாலும் சரி இத படிக்கலாம், சிவத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்துச்சு. அதனாலதான் இப்போ வந்து நாம படிக்க போறோம் சைவ சித்தாந்தம். இதுதான் இதனுடைய வரலாறு. இனி அடுத்து நம்ம இதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொருத்தருடைய கதைகளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும் அந்த மேற்கண்டார் அவங்களுடைய கதைகள்லாம். இப்ப இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா முப்பொருள் உண்மை அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை. முப்பொருள்னா 3 பொருள் தான் உண்மை பொருள், உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்ப நம்ம பூமியில எத்தனையோ விஷயங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் அவங்க எப்படி அலசி ஆராயிறாங்க அப்படின்னா இப்ப இப்ப இந்த டிஷர்ட் அப்படின்னா இந்த டிஷர்ட் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இது வந்து நூலுல இருந்து வருது. அடுத்து அந்த நூலுன்னு பார்த்தா அது பஞ்சுல இருந்து வருது. பஞ்சு எதுல இருந்து வருது? ஒரு செடி. அந்த செடி விதை அப்படியே
எல்லாத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்புறம் இந்த 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 டிஷர்ட் வந்து அடுத்து என்ன ஆகும், ஒரு நாள் கிளியும், அப்ப நம்ம அதை வந்து மண்ணில் போடுவோம், இல்லை எரிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். திரும்ப அது என்ன ஆகும், சாம்பல் ஆகும், இல்லை மக்கி மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப இது மண்ணுக்குள்ள போகுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இதே மாதிரி, இப்ப இந்த வீடு இது எதுல இருந்து தோன்றுச்சு, அடுத்து என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லா பொருளையும் பாக்குறாங்க. அதான் சைவம், அசையும் அசையா பொருள். அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள், அல்லாத பொருள் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்த்த பிறகு அவங்களுக்கு கடைசியா என்ன கிடைக்குது அப்படின்னா, மூணே விஷயங்கள் தான் வந்து இருக்கு அப்படின்னு கிடைக்குது. அதுதான் பதி, பசு, பாசம். இந்த மூணு தான் இருக்கு, இந்த பூமிய ஆட்சி செய்யறதே இந்த மூணு தான் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இந்த மூணு பொருளை யாரு தோற்றுவிக்கிறா அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லா பொருளையும் பிரிச்சாங்க இல்லையா? அந்த பிரிக்கும் போது ஒண்ணு அது எதுல போய் முடியுது அப்படின்னா, ஒரு உயிரற்ற பொருள்ல போய் எல்லாமா, இப்ப இந்த இந்த டிஷர்ட்டே எடுத்தோம்னா கடைசியா அது மண்ணுல போய் முடியுது. அது மாதிரி அது எதுல இருந்து தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு பஞ்சு செடி, அதோட விதை, அது அது எப்படி தோன்றுச்சுன்னா அந்த மண்ணுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து தோன்றுச்சு. அப்ப அந்த இந்த டிஷர்ட்டுக்கு ஆதி எதுனா மண்ணு, அந்தம் எதுனா மண்ணு. அப்ப இந்த மண்ணு எப்படி தோன்றுச்சுன்னா நமக்கு தெரியல. இந்த மண்ணு இங்கேயே இருந்திருக்கு. அப்ப மண்ணை அப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளா பார்க்கும்போது கடைசியா ஒரு பொருள் அது எங்க இருந்து வந்துச்சு என்னன்னே தெரியாம இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அதுக்கு உயிர் இல்லாம இருக்கக்கூடிய அந்த கடைசியா எங்க இருந்துன்னே தோன்றுச்சு, எப்படி முடியுது அப்படின்னு தெரியாம இருக்கு இல்லையா? அததான் பாசம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்ப பாசம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஜட பொருள் மாதிரி, அதுக்குன்னு சுயமா அறிவு, ஆற்றல் எதுவுமே இல்லாத ஒரு ஜட பொருள் மாதிரி அந்த பாசத்தை வந்து வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்ப இப்ப இந்த டிஷர்ட் மாதிரியே என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த கை, உள்ள ஹார்ட், லங்ஸ், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எதுல இருந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க அம்மாவுடைய கருப்பையில இருந்து தோன்றுச்சு. அதுக்கு முன்னாடி அது என்ன இருந்துச்சு, ஏது இருந்துச்சுன்னு பார்த்தா, அது வந்து ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப அந்த உயிர் எப்படி தோன்றுச்சு என்ன அப்படின்னா தெரியல. அப்ப அதை தனியா வச்சுக்கிட்டாங்க. சரி, அடுத்து இந்த உடல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, வயசாகுது, என்னுடைய தோல் எல்லாம் சுருங்குது, ஒரு நாள் என்னை புதைக்கவோ எரிக்கவோ செஞ்சிடுறாங்க. என்னுடைய இந்த உடல் அப்படி மண்ணோட மண்ணா போயிருது. ஆனா இந்த உள்ள இருந்த உயிர் என்ன ஆகுச்சு அப்படின்னா, அது அது வந்து நமக்கு தெரியல. அப்ப அந்த உயிர் வந்து அஹ், எப்படி தோன்றுச்சு, எப்படி மறையுது, எதுவுமே தெரில. ஆனா அது கொஞ்ச நாள் இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னே தெரில இல்லையா? அப்ப இதே மாதிரி தான் என்னுடைய உயிர் மாதிரியே தான் ஆடு, மாடு எல்லாத்தோட உயிரும். அதே மாதிரிதான் செடி கொடியில இருக்கிற உயிரும், அப்புறம் ஒரு புழு பூச்சியில இருக்கிற உயிர் எல்லாமே அப்படிதான். அது அது எப்படி தோன்றுச்சுன்னு தெரில. ஆனா தோன்றிருச்சு, கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அது போயிருது. எங்க போகுது என்னன்னே தெரியாம அந்த ஒரு உயிர்னு இருக்கு இல்லையா? அத வந்து இரண்டாவது உள் பொருளா, உண்மை பொருளா வச்சுக்கிட்டாங்க. அதற்கு பெயர் என்ன கொடுக்கறாங்கன்னா பசு அப்படின்னு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாம் இங்க இங்க எப்படி வந்திருக்கு, அது எல்லாம் எப்படி இப்படி ஒண்ணு சொன்ன மாதிரி இயங்குது, எப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் கைடு பண்ற மாதிரி, ஆட்டி படைக்கிற மாதிரி, இதுக்கு மேலா ஒரே ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவர் எப்படி தோன்றினாரு அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியல. அவர் எப்போ அழிவாரு, அவர் எப்ப முடிவாருன்னா தெரியல. இந்த இந்த உயிர் மாதிரியே எப்ப தோன்றுச்சு, எப்ப முடிய போகுது அப்படின்னு தெரியாம இருக்கு இல்லையா? இந்த பாசம் எப்ப தோன்றுச்சு, எப்படி முடிய போகுதுன்னு தெரியாம இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த பதியும் எப்ப தோன்றினாரு, எப்ப முடிய போறாரு அப்படின்னே தெரியாம இருக்குது. அப்ப பதி அப்படின்னு சொல்லி மூணாவதா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையான விஷயம். முப்பொருள் உண்மை: பதி, பசு, பாசம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பதி அப்படிங்கிறவன் தான் இறைவன். நம்ம சைவ சித்தாந்தத்துல சிவம் அப்படின்னு பார்க்க போறோம். சிவம் தான் பதி.
இப்ப பசு என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, உயிர்னு நம்ம சொல்ற அந்த ஆன்மா தான் பசு. அப்ப பாசம்னா என்னன்னா, இந்த பதியையும் பசுவையும் தவிர என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பாசம். அப்ப இந்த உடல் பாசம். ஏன்னா இந்த உடல் எனக்கு தெரியும் நான் வந்து என்னைக்கு பிறந்தேன் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அழிஞ்சிருவேன், அதுவும் எனக்கு தெரியும். அப்ப இந்த உடல் வந்து கட்டாயம் தோன்றி அழிய போகுது. அப்ப அது எல்லாமே இந்த பசுவையும் பதியையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாசம். அப்ப ஒவ்வொருத்தருடைய உயிரும் பசு, அந்த உயிர் அல்லாத மற்ற எல்லாமே வந்து பாசம். அப்ப இந்த மூணு பொருள் இருக்கா, இந்த மூணுக்கும் நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா, பதி வந்து பேரறிவு பொருள். அந்த பதிக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே அந்த பதிக்கு தெரியும், அது பேரறிவு பொருள். இந்த பசுக்கு எப்படின்னா சிற்றறிவு, அறிவு இல்லாம இல்ல, கொஞ்சோண்டு அறிவு இருக்கு. நம்ம இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சிவம்னா என்ன ஒரு புரிதலும் இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஏதோ கொஞ்சமாவது நமக்கு புரியுது இல்லையா? காரணம் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு கொஞ்சோண்டு அறிவு இருக்கு. இது எதுனா அந்த பதியோட பேரறிவுல இருக்கிற ஒரு சின்ன துளி நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த பசுக்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு அறிவு, சிற்றறிவு இருக்கு. இந்த பாசம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இந்த பாசம்னா இப்ப இந்த டேபிள் சேர் எல்லாமே பாசம். நான் அரை மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் நான் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாலும் இந்த டேபிள் சேரால பதின்னு ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அது அறிவற்ற பொருள். இதுதான் இந்த மூணுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம். பதி பேரறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் அறிவற்ற பொருள். இதுதான் அந்த முப்பொருள் உண்மைக்கான ஒரு ஒரு அடிப்படையான புரிதல். இத வச்சுதான் இனி அந்த சைவ சித்தாந்தம் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த அறிவு பொருள் மாதிரியே வேற என்ன விஷயங்கள் இந்த மூணுக்கும் இருக்கு அப்படின்னா, இந்த இந்த பசுவினுடைய நோக்கம் என்ன, நம்ம நம்ம பிறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாசம்னா என்ன, பதினா என்ன, பசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம வந்து பிறந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு பொருளை வச்சுக்கிட்டு, நமக்குள்ள இருக்கிற அந்த சிற்றறிவை வச்சுட்டு நம்ம எது பெஸ்ட்ன்னு பார்க்கணும். நமக்கு அறிவற்ற இந்த பொருள் வேணுமா, இந்த பாசம் வேணுமா, இல்ல அறிவுடைய இந்த பொருள் வேணுமா, பதி வேணுமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையே வந்து வருது. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சுத்தி சுத்தி இந்த அறிவற்ற பொருள்னா என்ன, இந்த காசு பணம், சொத்து சுகம், இதுதான் அந்த பாசம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த சிற்றறிவை வச்சுக்கிட்டு அந்த பேரறிவை தேடாம இந்த அறிவற்ற பொருளையே நோக்கி போய் நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சிடுறோம். திரும்பவும் பிறக்கிறோம், அப்பையும் இந்த அறிவற்ற பொருள் பின்னாடியே போய் நம்ம வாழ்க்கையை முடிக்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு பிறவிலையாவது இந்த அறிவுடைய பொருள்னு ஒண்ணு இருக்கு, அதை தேடி போவோம் அப்படின்னு நம்ம எப்ப நம்மளுடைய கவனம் இந்த பக்கத்துல இருந்து இங்கிட்டு திரும்புதோ அது வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பிறந்து இறந்து போய்கிட்டே இருப்போம். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்ல வரக்கூடிய விஷயம். அந்த சைவ சமய குரவர்கள் சொல்றதும் அதுதான். நீ பிறந்துட்ட, நீ வந்து இந்த பாசத்துக்கு பின்னாடி போகாத, பதிய தேடி போ. அப்பதான் உனக்கு இந்த பிறப்பில்லா நிலை இல்ல மோட்சம், வீடு பேரு எதுனாலுமே அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த சைவ சித்தாந்தம். அண்ணா நீ சொல்றியாண்ணா? நீ ஏதோ பிரியாணி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சரி. இன்ட்ரோடக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருந்தது. ஆமா, அதாவது சைவ சித்தாந்தத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நூல் அப்படி ஒரு புக், இல்லைன்னா ஒரு சூத்திரம் அப்படின்னா சிவஞான போதம். ஆமா, அதை வந்து நம்ம உள்வாங்க முத பார்ப்போம். நிறைய இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை வந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்றத உள்வாங்குவோம் முத. அதுக்கப்புறம் நிறைய பேசலாம் ம். இல்லையா? ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு அந்த உள்ள
சொன்ன அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ம் முப்பொருள் உண்மை சொல்லிட்டேன் இல்லையா? ம் அதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப ம் எதை பத்தி நான் பேசுறதுன்னு தெரியல. இப்ப முப்பொருள் உண்மையில இருந்து ஆரம்பிக்கிறதா, இல்ல சித்தாந்தம்னா என்னன்னு சொல்றதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீ எல்லாமே நல்லா சொல்லிட்ட. அதாவது 1, 2, 3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த தமிழ்ல மூ அப்படின்னா பல இது இருக்கு. வயதானவங்க, ஹம், முதுமையானவங்க, முத்திய காய், மெச்சூரிட்டி ஆனது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? மூக்கு இன்னொரு இது என்னன்னா முழுமை, முழுமை அப்படின்ட்டு. இப்ப எதனால இது வந்து முப்பொருள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு முழுமையான ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜ், ஒரு ஞானம், ஒரு அறிவு வேணும்னா இந்த மூணை பத்தி படிக்கணும். அதான் மூ அப்படின்னாலே முழுமை, முழுமையையும் குறிக்கக்கூடியதுதான் மூ. அதனாலதான் அது பேர் மூணு. பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு மட்டும் போட்டீங்கன்னா அதுக்கு ஆங்கிளே கிடையாது. 2 போட்டா 2 ஆங்கிள் வருதா? 3 போடுங்க ட்ரையாங்கிள் ஒரு முழுமையாகும். 2ஆல முழுமை ஆகவே முடியாது. அதனால முழுமையா ஒரு இதை உணர்த்துவதற்கு எல்லாமே நம்ம சித்தர்கள் வந்து 3 அப்படின்ற அந்த எண்ணை கையாண்டிருக்காங்க. முக்காலம், அவ்வளவுதான். முக்காலத்தை உணர்ந்துட்டேன், உணர்ந்தவன், காலத்தை உணர்ந்தவன். மும்மலம், புரியுதுங்களா? அப்ப முழுமையான அறிவு என்னன்னா 3 பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் முப்பொருள் உண்மை. மக்களே, இந்த தமிழ் வந்து சும்மா கிடையாது. 1க்கு அர்த்தம் இருக்கு, 2க்கு அர்த்தம் இருக்கு, 3க்கு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அதான் வந்து முப்பொருள். 3 இருந்தா அதை முழுமையா ஒரு ஆங்கிள் அடைக்கலாம். இந்த 3 பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ முழுமையான அறிவு இருக்கு. மலம்னா என்ன? ம்? உடல்னா என்ன? இந்த உடலும் 3ஆ பிரிச்சிடுறான் அவன். வாத உடல், பித்த உடல், கப உடல். முடிஞ்சு 3 முழுமை பெற்றது. புரியுதுங்களா? அப்ப இது என்ன? சரிங்களா? இது நம்ம என்ன புக்க வச்சு படிக்கிறோன்றது கிடையாது. உன்னுடைய தாய்மொழிய நீ எவ்வளவு தூரம் நீ புரிஞ்சுக்கிற, அது உனக்கு பிரியா சொல்லிக் கொடுக்குறாளோ, இல்ல நான் சொல்லிக் கொடுக்குறேனோ, இல்ல புக்கு சொல்லிக் கொடு அது கிடையாது. அது அந்த சிவன் நினைச்சு அவன் தமிழ்ல நாதமா வந்து உனக்கு சொல்லித் தருவான். இல்லையா? ம். தாமரை கண்ணால் பார்த்தால் அப்படின்னா தாமரை மாதிரி அப்படியே அழகிய கண்ணால் பார்த்தால் அப்படின்னு சொல்லலாம். தாமரை அப்படின்னா வந்து தானா தாவு, தாவு தான் தாவு. மறை அப்படின்னா மான், தாவுகின்ற மானை போல இங்கிட்டு அங்கிட்டும் அப்படியே உருட்டி உருட்டி பார்க்கிறான்னு அர்த்தம். தாமரை கண்ணால் பார்த்தால். தா மறை கண்ணால் பார்த்தால் அவ மறைஞ்சு மறைஞ்சு ஒரு மாதிரியா குனிஞ்சிட்டு மறைச்சு பாக்குறா. நீ எந்த புரிஞ்சுக்கிற? ம்? சிவனை பத்தி விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தா அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்குவ நீ. இல்லையா? அப்ப இது வந்து எந்த புக்கை நம்ம எடுக்கிறோம்னு அவசியம் கிடையாது. எந்த புக்கா இருந்தாலும் உன்னை முழுமை பெறுவதற்காக ம், முப்பொருள் உண்மை சொல்லப்பட்டு இருக்குது. எந்த புக்கா இருந்தா இதான் சொல்ல போறான். பசு, பதி, பாசம். சரியா? அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்த பார்த்தோம்னா தெரிஞ்சு போகும். 3000 பாடல் படிச்சு திருமந்திரத்தின் மூலமா முப்பொருள் உண்மையை தெரிஞ்சிருக்கிறதுக்கு இதை படிச்சிடலாம். இல்லையா? அதுதான் இந்த சித்தர்கள், அதான் வந்து நம்ம சித்தர்கள் வகுத்த 5 தத்துவமா இருந்தாலும் சரி, பஞ்சபூதமா இருந்தாலும் சரி. பஞ்சபூதத்துக்கு நடுவுல வேற ஒரு பூதத்தை உன்னால கொண்டு வரவே முடியாது.
36 தத்துவமா இருந்தாலும் சரி, 96 தத்துவமா இருந்தாலும் சரி, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அந்த திருக்குறள் கம்பர் பேசுவார் இல்லையா, அவர் பேர் என்ன பிரியா? இலங்கை ஜெயராஜ். ஆமா, அவர் தான் சொல்லுவாரு, இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள இந்த சித்த தத்துவத்துக்குள்ள நடுவுல இந்த 96க்கு நடுவுல நான் புதுசா ஒண்ணு வரேன்னு ஒரு மயிரை கூட உன்னால உள்ள கொண்டு வர முடியாது. அக்கு வேற ஆணி வேறையா எல்லாம் பிரிச்சு போட்டாச்சு. அதனாலதான் இது முடிவு பெற்றது. இதை நீ புதுசா நீ கிரியேட் பண்றதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. நீ தெரிஞ்சுக்குவ நீ. ஆமா, இங்க ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே. அதனாலதான் அவன் பேசுறதே ஸ்பெல் இல்லையா, வாயிலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா அது ஸ்பெல்லிங் சொல்றோம் இல்லையா, ஸ்பெல். அவங்களுக்கு தெரியும், வாயிலிருந்து ஒவ்வொரு வந்தா அது ஸ்பெல், அது கர்மம். அப்பா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவன் யோசித்து அவன் ஒரு பாட்டு எழுதுவான். சரியா மக்களே? அதனால கொஞ்சம் ஆழ்ந்து கவனிப்போம். ஆமா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உள்வாங்குறோம், எவ்வளவு தூரம் அதை செரிச்சு விரிக்கிறோம் இல்லையா. செரிமானம்ன்றது ஒண்ணுக்குள்ள நடக்குது, சோத்தை செரிமானம் பண்ணுது. ஆனா உள்ளுக்குள்ள உன் உடம்பு எல்லாம் சேர்ந்து அதை விரிக்குது இல்லையா, கலோரிஸை விரிக்குது இல்லையா, வைட்டமினா ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் போடுது இல்லையா. அது மாதிரி செரித்து விரிக்கும் பொழுதுதான் நமக்கு அதோட ஞானம் கிடைக்கும் மக்களே. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா, 12 சூத்திரம் தான். அதை ஈஸியா இது பண்ண. பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சா கூட நீங்க 96 சூத்திரம் படிக்கணும். இது 12 தான், ஈஸியா படிச்சிடலாம். சரி சரி. எப்பயும் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. Thank you, ma'am. 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 वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।